மக்களே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கில்லர் காயின் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த வீடே பரபரப்பாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாமே தெரியும். அதே போல் செம்ம காமெடியாகவும் வந்து இருக்கும். ஆனால் லாஸ்ட் சீசனில் பயங்கரமாக வந்து போச்சு. அந்த மாதிரி இந்த சீசன்லேயும் போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா என்னடா கேம் விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு வந்து இருந்துகிட்ருக்கு. ஏன்னா எவ்வளோ கேவலமாக இந்த கில்லர் காயின் டாஸ்க்கை வந்து விளையாட முடியுமோ அவ்வளோ கேவலத்திலும் கேவலமாக வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக கில்லர் காயின் டாஸ்க்கு அதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுருங்க. டிடிஎஃப் அப்படிங்கிறது எதுக்கு சொல்லி கொடுக்குறது? நீங்கள் இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணுங்கள். உங்களுடைய இந்த டிடிஎஃப்காக நீங்கள் வந்து தனியாக விளையாடுங்க. நீங்கள் வந்து ஃபைனலுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு பிரத்யேகமான ஒரு சான்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ண இத்தனை நாட்கள் வந்து எல்லாமே கேங்காக தானே ப்ளே பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் கொடுத்தாங்களே. ஆனால் இந்த கில்லர் காயின் டாஸ்க்கை மொத்தமாக போட்டு கில் பண்ணிட்டாங்க மக்களே. லிட்ரலாக போட்டு கில் பண்ணிட்டாங்க. இதில் சுபிக்ஷா இருக்காங்க பாரு. ஐயோ, அந்த பொண்ணு நான் என்ன தான் சொல்கிறதோ தெரில. நானும் ஒவ்வொரு வீடியோலையும் அந்த பொண்ணுக்கு முட்டு கொடுத்து வந்து பேசுகிறேன். ஆனால் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே இந்த பிரெயின் வாஷ் பண்ணி அப்படியே வச்சுருக்காங்க பிடிச்சி. விக்ரம்னாவே நம்ம எதிர்த்து விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசித்து வச்சுருக்காங்க லிட்ரலாக சொல்லப்போனால். இது எதுக்காக சொல்கிறேன், ஏன் சொல்கிறேன், சுபிக்ஷா அப்படி என்ன தப்பு பண்ணாங்க, நம்ம திவ்யா கணேஷ் வந்து சுபிக்ஷாவை போட்டு பொழந்து எடுத்திருக்காங்க, அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 500 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக் போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஆக்சுவலாக கில்லர் காயின் டாஸ்க் வந்து வச்ச உடனே முதல் ஆளாக சபரியை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணாங்க. பிடிச்சிட்டாங்க. பிடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க யோசிச்சு பாருங்கள், இந்த அன்பு கேங் 2.0 வந்து இருக்கு இல்லையா, அதில் வந்து சபரியை விட்டுருங்க. ஏன்னா சபரியை தான் முதல்ல பிடிச்சது. இந்த விக்ரம் இருக்கார்ல, இவர் அரோரா கிட்டையும் அதே போல் நம்மளுடைய சுபிக்ஷா சாண்ட்ரா இவங்ககிட்டலாம் பேசி வச்சிட்டாப்புல. ஓகேவா? ஃபஸ்ட் ரவுண்டில் யாரை தூக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக பாயிண்ட் எடுத்து சபரியை தான் தூக்கணும். ஏன்னா அவன் தான் லீடிங் பாயிண்டில் வந்து இருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க பேசி வச்சுட்டாங்க மக்களே. இதில் சாண்ட்ராவும் இருக்காங்க, வினோத்தும் இருக்காங்க. ஆனால் இதில் இல்லாத ஆட்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி இல்லை, திவ்யா இல்லை, கமருதீன் இல்லை. ஓகேவா? ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த ஒரு கில்லர் காயின் டாஸ்க்கை வந்து எப்படி விளையாடணும், தனியாக விளையாடணும், இண்டிவிஜுவலாக விளையாடணும் அப்படிங்கிறதான பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அப்படி விளையாடினா மட்டும்தான் அந்த ஆட்டம் சுவாரஸ்யமாக இருக்கும். அதுவும் இந்த ஆட்டம் தொடங்கும் போது பிக் பாஸ் அவர்கள் என்ன தெரியுமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாருல்ல, எப்போ எல்லா கதவும் திறந்து வைங்க, எங்கெல்லாம் வந்து கண்ணாடி கிளாஸஸ் எல்லாம் வந்து இருக்கோ அதெல்லாம் திறந்து வைங்க, பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து விளையாடுங்க, வீட்டுக்குள்ளே நீங்கள் எங்கேனாலும் போகலாம் வரலாம், ரெஸ்ட் ரூமை தவிர அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாப்புல. அப்போது நீங்கள் ஓடி பிடிச்சி விளையாடுங்க அப்படின்றது தான் இது லிட்டரலாக சொல்ல வர ஒரு விஷயம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி சீசன்களில் சீசன் 3லலாம் பயங்கரமாக ஓடி பிடிச்சி செம்ம ஃபன்னாக இருக்கும். அது ஆக்சுவலாக சொல்ல போனால் அந்த டாஸ்க்கே செம்ம ஃபன்னாக இருக்கும். இவனுங்க என்னடானா ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே சபரியை வந்து டார்கெட் பண்ணிட்டாங்க. குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு டார்கெட் பண்ணி கபான்னு வந்து சபரியை போட்டு கீழே தள்ளி அந்த ஆள் மூச்சு விட முடியாமல் பாவம் லிட்டரலாக ஒரு மாதிரி வந்து ஆயிட்டார். அவரால் வந்து முடியல. ஏன்னா மொத்த பேரும் மேலே விழுந்துட்டானுங்க. விக்ரம், வினோத், கமருதீன், அதுக்கப்புறம் அரோரா, சுபிக்ஷா, என்ன ஒரே ஒரு 2 பேர் மட்டும்தான் அங்கே மேலே விழலை. ஒன்று பார்வதி விழலை, இன்னொன்று திவ்யா விழலை. மற்ற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சபரியை பிடிச்சி அழுத்திட்டு இருக்காங்க, மேலே படுத்துட்டு இருக்காங்க. அவரால் முடியல, அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டாப்புல. ஆனால் அதை அவர் ஸ்போர்ட்டிவாக வந்து எடுத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கிட்ட தான் கமருதீன் ரெண்டாவதாக கமருதீனை போட்டு டார்கெட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவரும் லீடிங் பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்திருக்காப்புல. சரி, நம்ம பார்வதியை தூக்கிறதுக்கு முன்னாடி கமருதீனை தூக்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. எடுத்தோடனே 2வது ரவுண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கமருதீனை போட்டு அழுத்திட்டாங்க மக்களே. கோழி அழுத்தின மாதிரி எதுவும் அழுத்திட்டாங்க. இதில் வந்து அதே மாதிரி நம்மளுடைய திவ்யா கணேஷும் வந்து பார்த்திங்கன்னா போட்டு அழுத்தலை, பார்வதியும் போட்டு அழுத்தலை. ஏன்னா பார்வதிக்கு ஏன்னா கமருதீன் லிட்டரலாக மக்களே அம்மான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாருங்க. மேலே போய் விழுந்துட்டாங்க. எல்லாருமே போய் விழுந்துட்டாங்க. மேலே படுத்துட்டு இருக்காங்க. எப்படி இருக்குது சொல்லுங்கள்? அரோரா, சுபிக்ஷா, விக்ரம், இந்த பக்கம் கானா, வினோத், சாண்ட்ரா எல்லோரும் போட்டு அழுத்திட்டு இருந்தால் அவங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? அம்மான்னு கத்துறாருங்க. அவரால் முடியல. அப்போ பார்வதி போயிட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்து விட்றாங்க. ஏங்க இதை ஏன் சபரிநாதனுக்கு வந்து பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அரோரா வந்து கேட்குறாங்க. சபரிநாதனும் அதே தான் கேட்குறாப்புல. ஏங்க நான்லாம் வந்து இருந்தேன், என்னெல்லாம் பிடிச்சாங்களே, நீங்கள் வந்து கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறேன். ஏப்பா யாருக்கு கேட்கணும் கேட்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறது அவங்களுடைய விஷயம். ஓகேவா? யாருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும், யார் சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேங்காக போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அவங்கள கேளுங்க அப்படின்னா இவங்க என்னமோ இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு. சபரிநாதன் அப்படி கேட்டுட்டாப்புல. அடுத்த கமருதீன் போட்டு பயங்கரமாக அழுகிறாப்புல. என்ன அம்மாலாம் வந்து சொல்லி ஒரு மாதிரி கத்திட்டுண்டா, என்னால் முடியல, என்ன இவங்க இப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. பார்வதி பிடிச்சி போலன்னு புழக்கிறாங்க. என்னடா கேங்காக வந்து விளையாடிட்டு இருக்கீங்க, இப்படி தான் வந்து விளையாடணுமா, இதுதான் விளையாட்டா, இப்படி தான் வந்து விளையாடிட்டு இருப்பீங்களா, நல்லா பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் கேங்காக விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு போட்டு போலன்னு தெறிக்கி விட்றாங்க.
அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதியை பிடிச்சிட்டாங்க. பார்வதி லிட்டரலாக முட்டியில் அவங்க ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. சோபாவுக்கு சென்டரில் போட்டு அழுத்தி விட்டாங்க, போட்டு சோபாவில் சைடில் வச்சு. அப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. அடுத்தா திவ்யா கணேஷை வந்து பிடிச்சிட்டாங்க மக்களே. அவங்க சொல்லிட்டாங்க, டேய் நான் கொஞ்சமானா ஓடி பிடிச்சி விளையாடுறேன், ஏன்னா பிக் பாஸ் டீமே அதை தான் சொல்லியிருக்காங்க, அதுதான் டிவியில் காட்டுவாங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும், சுவாரஸ்யமாக வந்து இருக்கும், இஷ்டம் போல் பண்ணிகிட்டு இருக்காதிங்கடா அப்படின்னு சொல்லி. ஆனால் பசரை அடித்து உடனே பிடிச்சி கவுத்து விட்டாங்க. ஒன்றும் இல்லை, பக்கமே படுத்துட்டு இருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்களும் உட்காந்துட்டு இருக்காங்க. திவ்யாவும் அரோராவும் உடனே பசரை அடித்த உடனே அரோரா பிடிச்சி இழுத்து அப்படியே அந்த காயினை எடுத்து திவ்யாவுக்கு பின்னாடி வச்சு வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லோரும் வந்து படுத்துட்டாங்க. ஆனால் என்னென்னா திவ்யா வந்து ப்ராப்பராக சொல்லிட்டாங்க, பாரு என் மேலே வைக்கிறது அப்படின்னா தயவுசெய்து போட்டு அழுத்தாதீங்க, மேலெல்லாம் படுக்காதீங்க, ஓகேவா அப்படின்னு சொல்லி அமைதி ஆகிட்டாங்க. அவங்க திமுறவும் இல்லை, எதுவும் பண்ணவே இல்லை. அதுக்கடுத்து தான் மக்களே சரியான ட்விஸ்ட்டை வந்து அடிச்சு போட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுங்க ஆட்டம் ஆடுறானுங்க பாருங்கள், சாபுத்திரியெல்லாம் போட்டு ஆடுவாங்களா மக்களே? சாபுத்திரியெல்லாமா போட்டு ஆடுவாங்க? அரோராவா சாண்ட்ராவா அப்படின்னு சொல்லி இவங்க சாபுத்திரி போடுறாங்க, அடுத்த ரவுண்டில் யாருக்கு வந்து குத்தணும் அப்படின்னு சொல்லி. அப்போது லிட்ரலாக வினோத் அவர்களுக்கு தானே இது வந்து போய் சேரும். அந்த டாஸ்க்கை எப்படி வின் பண்ணாங்க அப்படிங்கிறது எவ்வளோ சுலபமாக இருக்குது பாருங்கள். இவங்க 1 by 1 யாருக்கு பாயிண்ட் அதிகமாக இருக்கோ அடுத்தடுத்த ஆட்களை இவங்களே டார்கெட் பண்ணிப்பாங்க. இவங்களே வந்து பார்த்திங்கன்னா சாபுத்திரி போட்டு இவங்க ஒரு விளையாட்டை வந்து விளையாடுவாங்க. என்னடா கேவலமாக விளையாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், பாயிண்ட்ஸ் டேபிள் அதிகமாக இருந்தால் கம்மியாக இருந்தால் என்னங்க இருக்குது அதில்? கம்மியாக இருக்கிறவன் வேகமாக விளையாடுங்க, அதிகமாக இருக்கிறவன் இன்னும் வேகமாக வந்து விளையாடுங்க. அதிகமாக இருக்கிறவன் தானே ஜெயிக்கணும். அப்போது அதிகமாக இருக்கிறவன் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பண்ண போகிறான். இவனுங்க கேங்காக வந்து சேர்ந்துக்கிட்டு சாபுத்திரி போட்டு விளையாடிக்கிட்டு சாண்ட்ராவை தூக்கலாமா, அதில் திவ்யாவை தூக்கலாமா, இல்லை பார்வதியை தூக்கலாமா அப்படின்னு சொல்லி ஸ்கெட்சு போட்டு தூக்குவாங்களாம். இந்த ஸ்கெட்சுக்கு மன்னன் யார் தெரியுமா? விக்ரம். என்னத்தை தான் வந்து இந்த கனி அவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே வேலையை தான் மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விக்ரம் அவர்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்றும் இல்லை மக்களே, ஒரு சிச்சுவேஷனில் அரோரா அவர்களை தான் தூக்கணும் அப்படிங்கிறதா முடிவு. அரோரா கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிட்டாங்க ஆக்சுவலாக, ஓகேவா? பக்கமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சுபிக்ஷா பக்கமே வந்து விக்ரம் அவர்கள் வந்து இருக்கார். அப்போ விக்ரமோடைய தோல் பட்டியில் போட்டு அடிச்சிருந்தாங்க, பின்னாடி வந்து அதை ஒட்டடிச்சிருந்தாங்க அப்படின்னா, அந்த காயினை வச்சு அழுத்திருந்தாங்க அப்படின்னா விக்ரம் வந்து அவுட் ஆகிருப்பாங்க. இப்போ இதை தான் வந்து பார்வதி அவர்களும் கேட்டுட்ருக்காங்க, திவ்யா அவர்களும் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஏன் பக்கமே இருக்கக்கூடிய விக்ரமை ஏன் நீங்கள் வந்து தொடவே இல்லை, ஏன் வந்து அந்த காயினை வந்து பின்னாடி வந்து செலுத்தவே இல்லை அப்படின்னு சொல்லி சுபிக்ஷாவை கேட்கும்போது சுபிக்ஷா 1008 எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன்னா, நான் எப்படியோ வந்து விளையாடுறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, எனக்கு வந்து தோணலை அப்படின்றாங்க. இதுக்கு அரோராவே அகேனஸ்ட்டாக தான் வந்து பேசுகிறாங்க, சாண்ட்ராவே அகேனஸ்ட்டாக தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா விளையாட்டு விளையாடுறீங்க? சுபிக்ஷா ஆல்ரெடி தலைவர் பதவி போட்டி வந்து வரும்பொழுது அப்பயே நீங்கள் வந்து அம்மா அண்ணம்மா என்னை விட்டுருமா அப்படின்னு சொன்னோடனே விட்டு போயிட்டீங்க. நீங்கள் அப்பயே உங்களுக்கு வந்து பயங்கரமான நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் ஆகி போச்சு. திரும்பியுமா வந்து பண்ணிகிட்ருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது மக்களே. இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வேறு. திவ்யா கணேஷ் வந்து கரெக்டாக கேட்டுட்ருக்காங்க, ஏம்மா இது என்னுடைய பாயிண்ட் இல்லை சரியா, என்னுடைய பாயிண்ட் கிடையாது, உன்னுடைய பாயிண்ட்டு, பக்கமே இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டு, கரெக்டு தானே? ஆனால் ஏன் நீ வந்து விக்ரம் மேலே ஒட்டலை அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டு, இதில் என்னங்க நியாயமாக இல்லாமல் வந்திருக்கு? இதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. அரோரா ஒரு பக்கம் கொடுத்துட்ருக்காங்க. என்ன தான் பண்ணுறதோ தெரில. வினோத் இருக்கார்ல, வினோத் அவர் சொல்கிறாருங்க, விக்ரம் மேலே அடிங்க வைங்க அப்படின்னு சொல்லும்போது சுபிக்ஷா அடிக்க மாட்டேங்கிறாங்க மக்களே, அடிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போது அவங்களுக்காக நீங்கள் விளையாடுறீங்க அப்படின்னா விளையாடுங்க, நீங்கள் வந்து விளையாடுங்க, நாங்கள் வந்து ஓட்டு போட மாட்டோம், நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படி தாங்க சொல்ல முடியும். நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக விளையாடுங்க ஃபஸ்ட்டு. அப்போ நாங்கள்லாம் முட்டா பசங்களா அவங்களுக்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு இந்த பொண்ணு சூப்பராக பண்ணுதுப்பா, நல்லா பண்ணுதுப்பா, பார்த்து பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களாம் நீங்கள் வந்து இன்னொரு ஆளுக்கு வந்து அப்படியே தூக்கி கொடுத்துட்டு அப்படியே வந்து அவங்கள வந்து எதுவுமே வந்து யோசிக்காமல் எதுவுமே வந்து பண்ணாமல் நீங்கள் அப்படியே அவங்கள தூக்கிட்டு மேலே போய் விட்டுருவீங்க. நீங்களே விளிம்பு நிலையில் தான் இருக்கீங்க. நீங்களே 10 பேர் கையை கொடுத்து தூக்கு மேலே விடுற அளவுக்கு தான் வந்து இருந்துகிட்ருக்கீங்க. நீங்கள் வந்து இன்னொரு ஆளை கையை கொடுத்து மேலே தூக்கி விடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்களா? புரியவே இல்லையே இது மக்களே. இப்போ இது வந்து பெரிய டிஸ்கஷனாக வந்து மாறி இருக்கு. கண்டிப்பாக எண்ட் ஆஃப் தி வீக் வந்து இதை போட்டு புழக்க போகிறார் விஜய் சேதுபதி. ஏன்னா இது வந்து இண்டிவிஜுவலாக தான் விளையாடணும். ஏன்னா தனித்தனியாக ஒரு டேபிளை போட்டு டேபிளுக்கு ஒரு பாயிண்ட்டை போட்டு ஒவ்வொரு டாஸ்க்கு கொடுத்து தனித்தனியாக அவங்க ஒரு செட்டப்பை போட்டு தனியாக விளையாடுங்க, நல்லா விளையாடுங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் இவ்வளோக்கும் சொல்லியே சொல்கிறாப்புல, தனித்தனியாக விளையாடுங்க, இது உங்களுக்கான ஆட்டம், இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றா விளையாடி இருந்திருக்கலாம், பட் இப்போ நீங்கள் உங்களுடைய திறமையை காட்டுறதுக்கான வாய்ப்பு இது, ஸோ அப்போ நீங்கள் கரெக்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல இந்த டிடிஎஃப் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. அதுதானுங்க, அதை விட்டுட்டு உங்களுக்காக நீங்கள் விளையாடுங்க அப்படின்னா நீங்கள் ஏங்க விக்ரம்னா ஏங்க நீங்கள் வந்து அதை அவர் போய் தொடவே மாட்டேங்கிறீங்க? அவர் சொன்னால் என்ன வேணாலும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறீங்க. என்ன இது காரணம்? விக்ரம்லாம் கீழே போட்டு தள்ளிட்டீங்க அப்படின்னா அவரால் எழவே முடியாது, அவ்வளோ லேட் ஆகும் அப்படியே எழறதுக்கு கூட. நான் சொல்கிறேன், முதல்ல போட்டு முடிங்க. என்னங்க இவங்களுக்கு என்னென்னா
சபரி ஃபஸ்ட்டு வரக்கூடாது. அது 2வதா வந்து பார்த்தீங்கன்னா, சபரி வர்றதுன்றதெல்லாம் தாண்டி பார்வதியும், கமருதீனும் டிடிஎஃப் வந்து அடிச்சிடவே கூடாது. அதுதான் இவங்களோட மெயின் நோக்கமே வந்து அதுதான். அது அவங்கள பிடிச்சி லாக் பண்ணிடணும். உடனே லாக் பண்ணி தூக்கி போட்டுறணும். இதில் ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. திவ்யாவை ஏன் பிடிச்சிங்க அப்படின்னா, திவ்யா வந்து பிடிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணல. எங்கள் கேங்குக்குள்ளே வந்து இல்லை. அதனால் அவங்கள பிடிச்சிங்க அப்படின்றாங்க. என்னங்க இதெல்லாம்? எப்பா சாமி நல்லா விளையாடுறீங்கடாப்பா அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு. லிட்ரலாக சொல்கிறேன், இது வந்து ஒஸ்ட் ஆஃப் தி கேம் அப்படின்னு தான் வந்து சொல்லும். இந்த சீசனில் இந்த கில்லர் காயினை போட்டு கில் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லும். ஸோ பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே மக்கள், இதை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.